நடந்தது இடையில இந்த அளவுக்கு எனக்கு இப்படி ஒரு உண்ட பிள்ளையா சின்ன சின்ன சண்டைகள் இந்த ஒரு வேற. ஆனா அதெல்லாம் நான் இருக்கு 2-3 மீன் பிடி. நீங்க வந்தாலும் எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு எனக்கு பசி. இது வடக்கன் யோசி கொண்டு இருக்கிறீங்க இல்லையே தம்பி. புதுச்சு அப்படி ஆத்துல நீந்தி போய் மன்னார் போயிருக்கு. ஜீவன் இல்லாம இருக்கு. இது நாட்டம். இது எவ்வளவு இருக்கு. நான் போறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து வவுனியாக்குரிய செட்டுகுளம் பகுதியில் நிற்கிறோம். செட்டுகுளம் என்றாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கே வருவோம் அப்படின்ட்டு கௌரி அம்மாண்ட வீட்டை தான் வந்திருக்கிறோம். நாங்கள் போன முறை வரைக்கும் அம்மா சொன்ன ஒரே ஒரு விஷயம் வந்து அது பெரிதுமே எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் சமைச்சு சாப்பிட்றதே 6 மாதத்துக்கு ஒருக்கா தான் நாங்கள் செய்கிற ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்லியிருப்பினோம். அதால் அடுத்த முறை வரைக்கும் கட்டாயம் அம்மாட்ட போய் சிக்கன் சமைச்சு சாப்பிடணும், அம்மாண்ட கைப்பக்குவத்தில் வந்து இந்த சிக்கனை சமைச்சு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தால் வந்து இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதோட வந்து அம்மாவுக்கு எங்களால் ஏழுமான ஒரு சின்ன உடுப்புகளை வந்து வேண்டிட்டு வந்திருக்கோம் அம்மாவுக்கு மையாகம் செய்து. அதுக்கு பிறகு அம்மாவோட சேர்ந்து எங்களோட சொப்பன சுந்தரியில் போய் நாங்கள் ஒரு இடத்தை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். அது பெரும்பாலான ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஒரு சில ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அம்மாவோட நிறைய பிளான்கள் எல்லாம் இருக்குது, எல்லாம் காலப்போக்கில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்து அம்மாண்ட குழாய் இப்போ என்ன கட்டத்தில் இயங்குது, அதே மாதிரி அம்மாவுக்கு சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதிலெல்லாம் அம்மாவுக்கும் அவையில் உதவி செய்த ஆக்களுக்கும் வந்து தாராளமாக தெரிஞ்சிருக்கும். இப்போ அம்மா வந்து உள்ளதான் நிற்கிறா, போய் பார்ப்போம். ஏன்னா இந்த தோட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, இந்த தண்ணி வந்து அதை எப்படி பயன்படுத்துகிறாமான்றதே நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுன்றதை விட அம்மாண்ட கைப்பக்குவத்தில் இன்றைக்கு சாப்பிடணும், அவ்வளோதான் எந்த ஒரு கண்ணோட்டத்தில் நான் வந்தேன். ஆனால் ஒரு சிலருக்கு இது பயனுள்ளதாக இருக்கணுன்றதுக்காக தான் மற்ற விஷயங்களை வந்து காட்டுறேன். இப்போ அம்மாவை கூப்பிடுவோம். இதில் இருந்து அம்மா வந்த உடனே அப்படியே அம்மா மூலமாகவே இந்த தோட்டத்தை போய் பார்ப்போம். அம்மா வந்து இப்போ வந்துட்டா. வணக்கம். வணக்கம். கண்டு எத்தனை மாதம்? கண்டு 1 மாதம். 1 மாதமா? அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, என்ன மாதிரி இப்போ குழாயில் இயங்குது, போய் பார்ப்போம். கடவுளை என்ற குழாய் இயங்குது. இடையில கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தது. இடையில பிரச்சனை கொடுத்தேன்னா மோட்டர் கொஞ்சம் பிரச்சனை ஆண்டு. நீங்க செய்ததுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். முதலாவது அது இருக்கட்டும்மா. மோட்டருக்கு என்ன நடந்தா கொஞ்சம் இந்த டஸ்ட்டுகள் போய் அடைச்சு அவர் கிளீனா எல்லாம் பைப்பு கழுவி மோட்டர் எடுத்து புதுசா போட்டு. ஆனால் அதில் நான் எனக்கு நல்ல பிரயோசனத்தை காட்டியிருக்கிறேன். சரி, அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்கள், அம்மா வந்து முதல் நீங்கள் பார்த்ததுக்கு இப்போ நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் மாறி இருக்கிறத பார்ப்பீங்க. அந்த காலத்தில் லொக் போட்ட லொக்குகள் நம்ம என்னென்ன விஷயங்கள் வச்சுருக்கீங்களா? மஞ்சள் வச்சுருக்கிற மாதிரி. ஓ, மஞ்சள் வச்சுருக்கிறேன். அப்போ ராசவள்ளி கொடி வச்சிருக்கிறேன். இது முதல்ல இருந்ததுதானே? ராசவள்ளி, மஞ்சள், மிளகாக்கண்டு, இப்போ புது பைத்தை போட்டிருக்க, கீரை போட்டிருக்கிறேன். கத்தரி அப்படி இருக்கீங்களா? வண்டிட்டு வந்ததை கொடுப்போம் ஐயாக்கு. அம்மாவுக்கு ஒரு சட்டையும் அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஒரு இது சாரம். இதை போட்டு விட்டு தான் இன்றைக்கு எங்களோட சுத்த போகிறீங்க. சரிங்க. மற்ற கடலை நான் போட்டு மற்ற மரவள்ளி கொஞ்சம் பித்தன், அதை திருப்பியும் நான் கைப்பிரியாச உங்களோட ஆசீர்வாதத்துக்காக எல்லாம் வச்சிருக்கிறேன். என்ன ஆசீர்வாதம்? பிள்ளைகளை நினைச்சு கொள்ளுங்க, பிள்ளைகளை சொல்லக்கூடாது அடிக்கடி. சரியா. மற்ற சோளம் போட்டேன் ஐயா, வரல. சோளம் இப்போ 2 தான் நிற்கிது. அது விதை இல்லை போயிட்டு. மற்றது இதில் வந்து கச்சான்களை போட்டிருக்கா, அதில் எட்டி நடந்து போய் கொண்டிருக்கோம். கச்சானை மிதிச்சா என்ன மாதிரி வருமாம்மா? மிதிச்சா செத்து போயிடும். சரி, மோட்டரை போடட்டும் ஐயா. இப்போ போடுவார். அங்கே கரண்டை போட்டுட்டு என்னம்மா தண்ணி வருது, வேலை கரண்ட் இருக்குன்னு தான் இருக்குது. தண்ணி தாராளமாக வருது. சரியாம்மா, வேஸ்ட்டாக நிப்பாட்டுங்க. சந்தோஷமா இருக்குது பார்க்கல எனக்கு. எனக்கு அதை விட சந்தோஷம். இதில் பின்னால எல்லாம் என்னம்மா பைத்தங்காய் போட்டிருக்கீங்களோ? இது கவுப்பி. அப்பா அது நெல்லு, அது நெல்லு, இது கவுப்பி. 2 முறைடியாக வளருமா? ஓ, எல்லாம் முறைடியா. புதுசாக இருக்குது எனக்கு. அங்கே இருக்கிற பயரா? அப்படியே கற்றாழையும் போய் பார்ப்போம். நட்டுருக்காங்க. சரி, இப்போ கற்றாழை தோட்டத்துக்கு வந்துட்டோம். இதில் நாங்கள் போன முறை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மூட்டை தான் இருந்திருக்கும், அம்மா சொல்லியிருப்பா. அதுக்கு பிறகு வந்து இப்போ நிறைய நட்டுருக்கீங்க. என்ன நடந்தது இடையில? இடையில எனக்கு உதவி செய்தியால் நான் அந்த காசை கரியாக்காமல் என்ன மேலும் வருத்தக்காரன். லண்டனில் இருந்த ஒரு அண்ணா வந்து போட்டதுக்கு நன்றி ஐயா.
அதை வாங்கி நான் பிரயோசனப்படுத்தி இருக்கிறேன். 40 கற்றாழை ஒரு கற்றாழை கண்டு 200 சொல்லி மிச்சம் 500 ரூபா மிச்சம் தம்பி. அதில் 1/2 கிலோ கடலை எடுத்து நட்டுருக்கேன். சரி, இது இன்னும் ஜனவரியில் இன்னும் அப்படியே வச்சு எடுத்துருவேன். அம்மாக்கு என்ன மாதிரி தேவையும் இருக்கு என்னம்மா? எனக்கு அந்த உரம் கொஞ்சம் வேணும். ஒரு 3/4 ஏக்கர் வயல் செய்திருக்கிறேன். பசலம் இருந்ததுக்கு தான் கொஞ்சம் தட்டுப்பாடையா கேட்குறேன்னு தப்பாடுக்காங்க. கொஞ்சம் கஷ்டத்தால ஐயா வந்தாங்கள கொத்தி கொண்டிருக்கார். இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? இதுக்கு பிறகு சமைச்சு அம்மாண்ட கைப்பக்குவத்தில் இன்றைக்கு கோழிக்கறி சமைச்சு சிக்கன் சமைச்சு பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்றாக கொடுத்தையா குஞ்சுக்குள்ள தாத்தையும் கூட்டிக்கண்ட காட்டி இந்த அளவுக்கு எனக்கு இப்படி ஒரு புள்ள கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கேன். எல்லாம் கடவுள் இப்படி ஒரு பிள்ளைகள் எங்களுக்கு கிடைக்கும்னு கடவுளால் வந்த சலாக்கியம் இது. சரி, இப்போ அம்மாக்கள் அங்கே சமையல் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். சொல்ல பாருங்க, கிட்டத்தட்ட இந்த ஒரு கையின் அளவுக்கு இப்போ மாங்காய் இருக்குது. இது 1 கிலோவுக்கிட்ட வருமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் மாங்காய் இருக்குது. இதில் சுற்றி எல்லா இடம் சின்ன ஒரு மரம் தான் ஃபுல்லாக அப்படி இருக்குது. அதே மாதிரி இதில் சிரட்டை ஒன்றையும் கட்டி தொங்க விட்டுருக்கணும். என்னதுக்காக அப்படின்றதான் தெரியலை. சில பறவைகளுக்கோ தெரியலை. பார்ப்போம். அம்மா இன்றைக்கி ஃபுல்லாக சமையலான உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன செய்கிறான்னு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் ஏற்பாடுகள் அம்மா ஒரு சில இதுகள் வேண்டாம் பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிருக்கிறார். இதில் கையால் என்னென்ன விஷயங்கள் வச்சு கொண்டிருக்கேன். ஐயா அடுப்பு மூட்டுறார். வெங்காயம் அதில் உடைச்சு நான் வச்சுருக்கேன். ஐயா அது இந்த இதில் இருந்து பிடுங்கி கொண்டு வந்து வரைக்கா ரம்பையும் சில வாசமாக இருக்குது கருவேப்பிலையும். இப்போ ஐயா அடுப்பு மூட்டி தாராருன்னு சொல்லி அடுப்பு மூட்டுறேன். ஐயாட்ட கேட்டேன் நான், நீங்களா சமைக்கிறேன்ட்டு. அப்படி இல்லையா, அம்மா கேளாண்டா தான் சமைப்போம். 2 பேரும் விட்டு கொடுத்து சமைக்கணும். கேட்டுக்கொள்ளுங்க. சரி. இன்றைக்கு தான் கனகாலத்துக்கு பிறகு தஸ்வின் அம்மாண்ட வீட்டை வந்திருக்கார். இங்கே கிட்டேஷ் நிற்கிறார். கிட்டேஷ் ஹாய் சொல்லுங்க. ஹாய் தஸ்வின். இவர் வளர்ந்துட்டார். அவர் இதில் இவரை விட இன்னும் இவரே மாதிரி ஒரு ஆள், சின்னப்படி ஒரு ஆள் இருக்கார். அவர் காலப்போக்கில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அது யாரது? உண்ட பிள்ளையா? ஐயோ, அப்போ தம்பி இல்லையா? எங்கே என்ன சொல்கிறேன்னு எனக்கு விளங்கிலது. சரி, இப்போ ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து அம்மா வந்துட்டா. இப்போ சிக்கனுக்கு என்ன செய்கிறீங்களாம்மா? முதல்ல அம்மாண்ட கைப்பக்குவத்தில் தூள் போட்டு உப்பும் பிரட்டி வச்சுட்டு திருப்பி எண்ணெய் அடுப்பில் வைக்கணும். நல்லா வச்சுட்டு நல்லா வெங்காயம் கருவேப்பிலை ரொம்ப இந்த இஞ்சி இல்லை, அதால இவ்வளத்தையும் நல்லா பொன் கலர்ல வதக்கி இறைச்சியை போட்டு அதுக்கு பிரட்டி சின்ன சிறுவன் பெரிய சிறுவன் போட்டு பிரட்டி அதுக்கு கொட்டி அதை பிரட்டி போட்டு எடுத்து தேசி புளி விட்டு சரி. இது ஒவ்வொரு படிமுறையாக நாங்கள் பார்ப்போம் என்னென்ன செய்கிறாங்க. வளமையாக இந்த இதுகளுக்கு இப்போ இது விடுறதா வேணுமா? பால் விடுறதா? இல்லை தானே? இல்லை, பால் நான் எதுக்கு விடுவேன்? வெள்ளைக்கறி சொதி இதுவளுக்கு பால் பாவிப்பேன். கீரை வறுவல் இதுவளுக்கு பாவிப்பேன். இதுவளுக்கு பாவிக்கிறேன். இல்லை, நான் ஏனென்றா எண்ணெய் பாவிக்கிறதால இது பாவிக்க மாட்டேன். எண்ணெயும் தேங்காய் பாலும் கொலஸ்ட்ரால் கொண்டு அது நீங்கள் ஏற்கனவே எங்களுக்கு மீன் கறிக்கே சொல்லியிருந்தீங்க. அதுக்காக நான் அதை பாவிக்கிறேன். இல்லை, சின்னல இருந்தேன். இப்படியே வச்சு சில நேரம் சாப்பிட இல்லாட்டி பக்குவம் பண்ணி வச்சா அடுத்த நாளைக்கு சூடு காட்டி சாப்பிட பக்குவமா இருக்கு. ஐயா சமைக்கிறாரு போல இருக்கு. அடுப்பு மூடி கொண்டு இல்லை, ஐயா நல்லா சமைப்பார். எனக்கு உடம்பு முடியலைண்டா ஐயா எனக்கு சமைச்சு டீ ஊற்றி எல்லாம் பக்குவமாக பார்ப்பார். இல்லை, நாங்கள் கல்யாணம் முடிச்ச காலத்துலேருந்து 2 பேரும் அந்த ஈகோ இல்லாமல் பார்த்துக்கொள்றோம். அப்போ ஐயா இல்லாட்டி நான் இல்லாட்டி ஐயா அந்த ஈகோ இல்லை. சண்டைகள் வரும், சின்ன சின்ன சண்டைகள் வரும். எனக்கு அந்த ரத்த பிரசரால குதி அவர் அடங்கி போயிடுவார். அதோட ஐயா எல்லாத்தையும் சமாளிச்சு போவார். சமாளிச்சு போவார். ஐயா இல்ல கணவர் எல்லாமே சமாளிச்சு தானே சமாளிச்சு எல்லாரும் கணவர் இல்லை. ஆனா எனக்கு கடவுள் கொடுத்தது குடிவரி இல்லாதம இந்த அளவுக்கு அம்மா அப்பாட்ட கையேந்து அதை படிக்கி நல்ல பக்குவமா கூலி வேலை செய்து ஐயா எல்லாண்டாலும் கொத்தி கொண்டிருக்காரு. எனக்கு சத்தியமா கொத்த தெரியாதான் பிரச்சனை. காலுக்கையை கொத்தி விட்டுருவோம். இப்பயும் எங்கட கஷ்டத்துக்கு மழையால நிக்கிறார். இல்லாட்டி தானே கூலி வேலை செய்தானே எங்களுக்கு சாப்பாடு. அடுப்புகள் இந்த காலத்துல ஊதி எரிக்கிறதான் கஷ்டமான ஒரு விஷயம். அது அடுப்பு செய்யல, அவங்க கட்டி தந்த தண்ணி ஒழுகுது. அதால அடுப்பு போட்டு விஷயத்தையும் கேட்கணும்னு தோணுது. இந்த தூள் நல்லா கருப்பாக இருக்கு. ஆமாம், தூள் எப்படி வளர்க்குறேன் நீங்கள் உங்களோட கை பக்குவத்துக்கு? எந்த பக்குவத்துக்கு ரொம்ப கருவேப்பிலை
சின்ன சீரகம், பெரிய சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கருவாப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பெருங்காயம், கொஞ்சம் வெள்ளைப்பூடு காய வச்சு எடுத்துக்கணும், விற்கணும் இல்லாத வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி, மிளகு, இவ்வளவும் பொன் கலரில் வறுக்கணும். ரம்பையும் கொஞ்சம் வறுக்கணும். மிளகாய் என்ன மாதிரி போடுவீங்க? பிச்சுட்டு போடுவீங்களா? மிளகாயை வந்து 2ஆக உடைச்சி காம்பு எடுக்கக்கூடாது. முதல் கொஞ்சமாக முழு மிளகாயை கழுவி காய வச்சுட்டு 2ஆக பிக்கணும் காம்போட. 2ஆக பிச்சு கொட்டையை புறம்படுத்துடணும் கசக்கி, இல்லாட்டி கருகிரும். கொட்டையை வெளியில் எடுத்துக்கொண்டு மிளகாயை எண்ணெய் பூசி வெயிலில் காய வைக்கணும். எண்ணெய் பூசி காய வைக்கிறோம். கொஞ்சம் காய வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயை பிரட்டி வறுக்கணும். இது நான் தூள் வறுத்த 6 மாதம், இந்த 1 வருஷம் இந்த தூள் இன்னும் பழுதா போய் இவ்வளத்தையும் எடுத்து எல்லாம் பொன் கலரில் வறுத்து கொட்டை வறுக்கக்கூடாது. கொட்டை கருகிடும். கொட்டையோட கலந்து நாங்கள் மில்லில் கொடுத்து அதை பக்குவம் அரைச்சா பெருங்காயம் வயிற்றுக்கு நல்ல, வெள்ளைப்பூடு, மிளகு, வெந்தயம், அந்த வயிற்றில் உள்ள கோளாறு முழுக்க அந்த தூளில் இருக்காது. அதுதான் இவ்வளவு சகலது போடுறது. கொத்தமல்லி, மிளகு, வெந்தயம், சீரகம் அது பெருசு இல்லை. கருவாப்பட்டை போடணும், ஏலக்காய் போடணும், பால் மிளகு போடணும், பெருங்காயம் போடணும். நான் கூலி வேலை செய்து ஒன்றொண்டா தான் கொண்டு வீட்டை சேர்த்து தான் நான் தூளே அரைப்பேன். இப்போ 3 கிலோ செத்தலைண்டா 1.5 கிலோ கொத்தமல்லி போடும். அம்மா மூலமாக நாங்கள் தூள் வரத்தாக்களை கொடுக்கலாம். 1/4 கிலோ கொத்தமல்லி, 1/4 கிலோ மிளகு கிட்ட போட்டு சாப்பிட்டு பாருங்க, ஒரு நோயும் வராது. ஆனால் அதெல்லாம் நான் இருக்கிறேன் இல்லைன்னா இத்தனைக்கு மண்டையை போட்டுருப்போம் 60 வயசுல. சரியாப்பா. அதுக்கு பிறகு இப்போ வெங்காயம், மிளகாய், வெள்ளைப்பூடு வதங்க போடுறோம். எல்லாமே சேர்த்து ஒரேடியாகவே போட்டாச்சு. இது இவ்வளவும் வதங்கணும். அதுக்கு பிறகு ரொம்ப கருவேப்பிலை, சின்ன சீரகம், பெரிய சீரகம், வெந்தயம் அதையும் போடும். வீட்டு வந்து இங்கால வருவோம்ட்டு பார்த்துனாங்க. ஆனாலும் மழை, நல்ல மழை. இதில் வந்து நான் பயந்துட்டேன். அந்த அவ்வளோ தண்ணி வீட்லேயும் அப்படிதான் மழை. உம்மாடி. அப்போ நேற்று என்ன செய்த நீங்கள் சாப்பாடு? நேற்று நான் மாடு பார்த்தால மதியம் வந்து சமைச்சிக்கலாம போச்சு. 3 மணிக்கு வந்து மாட்டை கட்டிட்டு, ஐயா மாடு கட்டுனா நான் டக்குண்டு தூண்டலை கொண்டு போய் 2-3 மீன் பிடிச்சி டக்குண்டு பொரிச்சு டக்குண்டு சோறு காய்ச்சி சின்ன பீட்ரூட்டு பிரட்டி சாப்பிட்டோம். நாய்களுக்கும் வச்சு கடுகு சீரகம்லாம் அதோட போட்டாச்சு, ரொம்ப போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. நீங்கள் கனகாலத்துக்கு இந்த ரம்பையில வாசனை வரும். இதை இனி இறைச்சியை கொட்டி பிரட்டுறது. அவ்வளோதானே? இப்போ பொன் கலரில் வந்துட்டு அல்ல. சரி, இப்படியே ஒரு கை பக்குவத்துக்கு இறங்கி சிம்பிளாக இருக்கு கறி காய்ச்சறதெல்லாம். எங்கடையாக்கள் கொஞ்சம் பெருசாக செய்வாங்க, நிறைய செய்வாங்க. நீங்கள் சிம்பிளாக முடிச்சிட்டீங்களா? அதான் யோசிக்கிறேன். அதில் சாப்பிட்டு பார்த்து தானே நீங்கள் சொல்லணும் ஐயா. இது என்னென்றா அம்மாட்ட கோழிகள் இல்லையா? கோழி இருக்கு. என்ன கோழி ஒரு நாள் வந்து அம்மாட்ட ஊர்கோழி சமைச்சு சாப்பிடணும். கோழி போன முறை வேண்ட வீட்டையும் ஊர்கோழி சமைச்சு சாப்பிடுவோன்னு மிஸ் ஆகிட்டம்மா. ஆனால் வார முறை விட மாட்டேன். நான் சேவல் நிற்குதா? பிஞ்சு கோழி தானே? இல்லை வேணாம். பிஞ்சண்டா விடக்கோழி. விடையண்டா இடத்தரமான சேவல் தான் நல்லா இருக்கும். பாருங்க, மழை டைம் நாங்கள் சாப்பிட்றது நாங்கள் பொறுப்பு இல்லை சொல்லிட்டேன். வைக்கணும் உங்களோட வீட்டையெல்லாம் கால் பண்ணி சொல்லியாச்சு. மிளகாயை எடுத்துட்டு என்ன கூப்பிடுங்க, வந்து இடிச்சு தரேன், அரைச்சி தரேன். இப்போ ரச்சிக்கறி காய்ச்சி முடிஞ்சு அடுத்தது சோறும் வந்து அம்மா அடுப்பில் வச்சுட்டு இருக்கிறா. புழுங்கிட்டுது. அதே மாதிரி தோட்டங்கள் இங்கெல்லாம் பீட்ரூட் வச்சா வருமெண்டு அம்மா சொல்கிறேன். என்ன மாதிரி அம்மா அது? பீட்ரூட்டுக்கு செலவில்லை. பீட்ரூட்டை நேர வாய்க்கால் போல் பிடிச்சி கீத்து பாத்தின்னு சொல்லி பிடிக்கிறேன். கீத்து பாத்தி பிடிச்சிட்டு அதில் புருவத்தில் கொட்டை இடிக்கணும். 2 சைட்டுக்கும் இடித்தா அதில் ஒரு கொட்டையில் 3 கண்டு வரும். அந்த 3 கண்டில் ஒரு கண்டை விட்டுட்டு 2 கண்டை பிரித்து வேறு வாய்க்கால் போட்டு அந்த புருவத்தில் நட்டோம்னா அதுக்குரிய பலன் எடுக்கலாம். மற்ற முள்ளங்கி வந்து ஒரே மேடை போல் போட்டு இடிக்கிற கொட்டை, அது கிழங்குறங்கும் விளவுக்கு இடித்தா அது தன்னால் இதன்னா அதுக்குண்டு ஒரு பசலை இருக்குது, தூவி விட்டு அது தானாக மண் சொப்டாகி கீழே இறங்கிடும். ஆனால் தண்ணி செலவு தான் உண்டு, மற்றும்படி அதெல்லாம் சிம்பிளாக செய்யலை. உருளைக்கிழங்கு நல்ல செய்முறை
5 வைக்கலாமா? எடுத்தேன் நான் ஒரு மரத்தில் நான் 3 கிலோ கிழங்கு எடுத்தேன் நான். என்னன்னு சொன்னால் தண்ணி இல்லை அள்ளி ஊற்றினதா அது நுரலியால தானே வேற வேண்டி வேணும். அது வேற இந்த இதில் வச்சு தாப்பா எடுத்தேன் இதில் வச்சு தான் எடுத்தேன் நான். தண்ணி அதுக்கு வெள்ளைப்பூடும் தன்மனியமாக வரும். வெள்ளைப்பூடும் பாத்தி பிடிச்சி நாங்கள் இவ்வளோக்கு வச்சு அதுக்குரிய பசலையை கொடுத்து அந்த மண் சொப்பிட்டாகணும். ஆகினா தான் கிழங்கு இறங்கிட்டு மற்ற சின்ன சீரகம் அதுக்கு சின்ன பாத்திகள் பிடிச்சி தூவி நாங்கள் அதில் விட்டு அது முளைச்சி சின்ன ஜீரகம் வருமோ? ஓ சின்ன சீரகம் வரும், கொத்தமல்லி வரும், பெருஞ்சீரகம் வரும், கொண்டக்கடலை செய்யலாம். சரி ஒரேடியாக வந்து அம்மா சோறை காய்ச்சிட்டு வரட்டும், சாப்பிட்டு பார்ப்போம். பசி எல்லாருக்கும் வந்து பசி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் லேட். சின்ன பிள்ளை எல்லாம் வந்து கொஞ்சம் தவிக்கணும். பரவாயில்ல இல்லை கொடுத்துருவோம் கொஞ்சம். எனக்கு பிள்ளைகள் வந்த மிக சந்தோஷம். சரி இப்போ சாப்பாடுகள் எல்லாம் போட்டாச்சு. சோறு ரச்சிக்கறி அம்மா வந்து அம்மாக்காக சமைச்சது. அம்மா வந்து 2-3 துண்டு தான் வச்சுருக்கா. எங்களுக்கு நிறைய போட்டு தந்துருக்கிறா. ஏனாம்மா அப்படி இல்லை, வந்த மக்களும் வயிறார சாப்பிடணும், நானும் சாப்பிட்ட மாதிரி. மக்கள் வடிவா சாப்பிட்டா எனக்கு சாப்பிட்ட மாதிரி. நீங்கள் வந்தாலும் எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிடலாம். கட்டாயம் நீங்களும் வரணும்னு யோசிக்க வேண்டாம். அம்மாட்ட வீட்டை வந்து சாப்பிடலாம். எப்படி இருக்குது கறி? போய் சொல்லக்கூடாது, உண்மையாக நல்லா இருக்குது. இது ஏதோ ஒன்று அந்த கிரேவி சாப்பிட்ட மாதிரி இருக்கேண்ணே. அப்படி இருக்குது, உண்மையாக சூப்பராக இருக்குது. எந்த கிரேவின்றதை எனக்கு சரியாக ஞாபகம் வருதில்லை. எனக்கு பசி கதைங்கன்னா நான் பசிதான். வீடியோ எடுக்கிற ஆளுக்கும் பசிதான். ஒரேடியாக சாப்பிட்டு வரோம். நாங்கள் சாப்பிடைக்கில் வந்து வேலும் வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். முக்கியார்கள் வந்து டிஷர்ட் எல்லாம் கலட்டிட்டால் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கார். நாங்கள் இப்போ சாப்பிட்டு முடிஞ்சு சாப்பிட்ட கையோடைய வந்து மழை இப்போ கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இப்போ வலிக்கிட்டோம். அம்மாவுக்கு வேண்டிட்டு வந்த சட்டை என்ன நடந்தது அம்மா? பெருசு கொஞ்சம் பெருசு, அதில் தச்சுட்டு தான் வந்து போடணும். என்ன வேறு கொஞ்சம் கூட போயிருக்கீங்களா அதுக்கு முதல்? இல்லை, ஒரு காலம் போனதில்லை. சரி இன்றைக்கு போய் பார்ப்போம். சரி கவனம்மா, வழுக்குண்டது மலைகளுக்குள்ள கவனமாக வாங்க. சரி அம்மா முன்னுக்கு இருங்க. எப்பயுமே உங்களுக்கு முன் சீட் அதில் தான் நீங்கள் இருக்கலாம். கஷ்டம் இல்லாட்டி கொஞ்சம் சொப்பனத்தில் பின்னுக்கு இருக்கிறது கஷ்டம். சொப்பன சுந்தரிட்டு பேரை கேட்டோடனே அம்மா சிரிப்பா. இந்த காரண்ட மகிமை அப்படி அம்மா. சரி இதுலேருந்து இப்போ வலிக்கிடுவாங்கட பயணத்தை. சரி இப்போ வலிக்கிட்டோம். சதகரச்சானை பற்றி அம்மா ஏதோ ஒன்று சொல்லி கொண்டு இந்த உடம்பு குறைக்கிறது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. இங்கே இந்த ரோட்டுகளை தாண்டிட்டோம்டா கட்டிக்காரத்தனம். மழை பெய்து ஒன்றும் எல்லாம் சுதம்பி போயிட்டேனாம்மா. அம்மா அந்த கிறிஸ்தவத்தில் எத்தனை பேர் இருக்காங்க மொத்தம் குடும்பங்கள்? மொத்த குடும்பம் அப்போ 150 குடும்பங்கள் இருக்குங்களா? பதிவில் இருக்கா? நாக்கள் இல்லை போல. இல்லை இருக்கணுமா? அவ்வளோ பேரும் இருக்கிறாங்க. இப்போ வந்து மெயின் ரோட்டுக்கு ஏறிட்டோம். இதில் ஒரு மாடு ஒன்று போகுது பாருங்க. கொம்பா என்ன பெருசு இந்த கடவுள். இது வடக்கன் மாடுன்னு சொல்கிறதா? அப்பா நெருப்பு பெருசாக இருக்குது. சரி இப்போ மன்னார் பக்கம் திரும்பிட்டோம். இதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் தாராளமாக காணும் நாங்கள் குஞ்சுக்குளம் போகிறதுக்கு. பார்த்துட்டு வர. ஆமாம் இதுக்குள்ள முகாம்கள் இப்போ எங்கால பக்கம் இந்த போகுது பாதை. இதுதான் ராமநாத முகாம். ராமநாதன் இது இஞ்சால இருந்த முகாமுக்கு பேர் தெரியா. இது மினிப்பா முகாம். இல்லை இந்த இதெல்லாம் அந்த பாதை தான். இதெல்லாம் ராமநாதன் போகிற பாதைகள் தான் இது. எனக்கு உண்மையாக தெரியாது. இருந்தேன்ட்டு தெரியும், ஆனால் எங்கேட்டு தெரியாது. சொப்பன சுந்தரின்ற வயசர் கலராக வரைக்கும் சந்தோஷம். வந்துட்டோம். இல்லை வேறு கொஞ்சக்குள்ளே தொங்குபாலம் 1.4 கிலோமீட்டர் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இதில் வந்து இப்போ ரெஸ்டாரண்ட் எல்லாம் திருந்துட்டோம். அருவி 6 சுற்றுலா மையம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அதில் அந்த ஏற்கனவே இருந்ததை தான் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் ஹோட்டல் வந்துட்டு இருக்குது. சரி பாலத்தடியில் நிப்பாட்டக்கூடாது என்றாலும் ஆக்கள் வரமாட்டேன் நம்பிக்கையில் இதில் நிப்பாட்டேன். அம்மா இந்த இடத்துக்கு வந்துருக்குறீங்களா? இந்த இடத்துக்கு நான் வர இல்லை. பழைய இதுக்கு வந்தேன்னா அப்போ இந்த பாலம் கட்டலாம். அப்போ கட்டல எவ்வளோ காலத்துக்கு முன்னுக்கு வந்தீங்க? அது நாம நீங்கள் சின்ன வயசில் இருக்கு 30 வருஷத்துக்கு மேலே. அது பழைய ரோட்டு 6 கட்டாமல் இருந்தது. அதுக்கு பிறகு கட்டி இப்படி பாலம் எல்லாம் கட்டி இதெல்லாம் செய்திருக்குன்னா அப்போ நான் வர இல்லை. இது ஒரு பகுதி அம்மா. இன்னும் ஒரு பாலம் இருக்குது. அதுக்கு பிறகு தொங்கு பாலம் இருக்குது. அப்போ இது முன்னுக்குள்ளதா? இது முன்னுக்குள்ளது. சரி. அப்படி இஞ்சால பக்கத்துலேயும் ஆறு இந்த ஆறு போய் கொண்டிருக்கும். இதில் அப்படி ரெண்டு ஃபோட்டோக்கள் எடுக்கலாம். ஃபோட்டோ எடுக்கலாம், பிள்ளைகளை காட்டலாம். நீட்டாக இருக்கு. சமைச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். ஒரு நாள் இங்கே வரும். ஆஹா மழை தூருது. என்னத்தை பார்த்து யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க?
இல்லை ஒன்றையும் ஜோதியில் முந்தி நிறைய பாஞ்சு தண்ணி இப்போ குறைய பாயுது எல்லாம் ஒரு கட்டமாக இதாக்கி வச்சிருக்காங்க. பேராறுண்டு அங்கால இருக்கம்மா. வேறாறு இதுக்குள்ளே போகணும். உள்ளே போகணும் காடு. அது தூரம். அது தூரம் அதான். சரி, இதுலேருந்து அங்காலையும் ஒரு பாலம் இருக்குது, அதையும் போய் பார்ப்போம். இதாலே போகிறோம் கொஞ்சம் குளத்தாலே. அந்த அதால போகணும். சரி, இப்போ வெளிக்கிட்டோம். வாகனங்கள் வந்துகிட்டு தான் இருக்குது. நிறைய வாகனங்கள் போய் வருது. இல்லை, ஞாயிற்றுக்கிழமை தானே, அதனால தான் இப்படி இருக்குது போல இருக்குது. மற்றபடி கொஞ்சம் குறைவாக தானே இருக்கும். இது பக்கத்துலேயே தான் இருக்குது அடுத்தது. சரி, இப்போ இறங்கிட்டோம். இதில் கொஞ்சம் தொட்டு தான், ஒரு 50 மீட்டரும் இல்லை. அதில் நடந்தே போய் பார்த்துட்டு வருவோம். ஏன்னா இதுக்குள்ள சொப்பனத்தை விட்டோம்டா கஷ்டம். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இந்த வியூ. ஆப்பா, ஆமாம் பார்த்துருக்கீங்களா இது முதல்? இல்லையே தம்பி, பார்த்தது இல்லைண்ணே. இல்லை, அதான் 40-50 வருஷத்துக்கு பிரிஞ்சாலும் வந்தால் அப்படி தான் இருக்கும். ஆமாம், சூப்பராக இருக்குது இந்த வியூ. அப்படியே இங்கே பாருங்கள் இப்படி போகுதுன்னு தண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதுக்குள்ள எல்லாம் இப்போ மீன் பிடிக்கிறேன்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு வாழ்ந்து கை காட்டி கொண்டிருக்கேன். அம்மா வந்து மெய் மரத்தை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இஞ்சால பேராறு அந்த பெட்டியை அணைக்கி போனால் சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கு தான் படி போய் கொண்டு இருக்கிறாங்க. குஞ்சுக்குளம் அது கட்டலையே தம்பி இப்படி. அது கட்டல, அது முதலே மன்னர் காலத்திலே கட்டினா தான் பெரிய அணைக்கட்டு அங்கே இருக்கு. நாங்கள் இனி இதுக்கு பிறகு கொண்டு பார்க்க போகிறோம்மா. அதுதான் நீங்கள் கேட்ட தொங்கு பாலம். அப்போ இது இல்லை, இது தொங்கு பாலம் இல்லை, இது நோமலா அணைக்கட்டுக்கு செய்து வச்சிருக்கணும். சரி, நாங்கள் இதுலேருந்து வலிக்கிடுவோம். டஸ்பினோட அம்மா வந்து ஐக்கியமாயிட்டேன் நல்லாவே. சரி, இப்போ அடுத்தது தொங்கு பாலம். இதுலேருந்து 1 கிலோமீட்டர் போகுது. இல்லை, தொங்கு பாலம், ஹேங்கிங் பிரிட்ஜ். இந்த இதில் இருக்கிற ஹோட்டலில் தான் வந்து போட்டிருக்கவில்லை. அந்த இதில் சாப்பாடு இருக்குண்டு அப்பயும் திறந்துருக்கு. ரைஸ் கொத்து அதெல்லாம் சாப்பிடலாம் வந்து போட்டிருக்கணும். எங்களுக்கு முன்னுக்கு ஒரு டீம் ஒன்று நிற்கிது. குரங்கள் தான் இதில் கொஞ்சம் ஆக்கினா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லை, சொப்பனத்தை இதில் படிக்கொள்ளும். சொப்பனங்களுக்கு போயிடாது. சரி, இதில் வந்த உடனே அங்கால ஒரு டீம் வந்து ஃபுல்லாக டான்ஸ் ஆடி கொண்டு நிற்கிறாங்க. நாங்கள் போய் கொண்டிருக்கோம். கவனம் படியில் இறங்குறது. இந்த பாலத்தில் நடப்பாவதிரியில் எடுக்கட்டா அதான் கொஞ்சம் பயமாக கிடக்கு. பிடிச்சோண்டு போகலாம் தானே, பிடிச்சி கொண்டு போகலாம். ஆடும் பாலம் பங்காளிஞ்சாலே ஆடும். ஆடுமா. ஆனால் பக்கத்து யாரா கத்துறாங்களா? இந்த தண்ணி வழி யாரா கத்தினாலே எனக்கு ஒரு பயமாக இருக்கு. எனக்கு நடுங்கு. குரங்க மேலே போய் கொண்டிருக்கார். சின்ன பிள்ளைகள் கவனம். அதான் பிடிச்சிருக்கேன். சின்ன பிள்ளைகளை மட்டும் கவனம் பிடிச்சி கொள்ளுங்க. அப்படியே விழுந்தாம இருந்தா மண்ணை உடையிறதோட நீ போயிடுவாடா அங்கேயாவது. அதில் தொங்கு பாலங்களும் தொங்காத பாலங்களும் தான். வீடியோ எடுக்க போறீங்களா? இதுதான். ஓகே, நடுவில் ஆடுறாங்க கவனம். அதுதான் கல்யாணம், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்க. தச்சுன் குதிச்சு அப்படியே ஆற்றுல நீந்தி போய் மன்னார் போயிரு. இதை நம்பியும் பெறக்கூட பலவை. அதான் கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் இல்லை ரொம்ப இல்லை ஒருத்தங்கள்லேருந்து முக்கத்தை நான் டான்ஸ் ஆடுறாங்க. கொஞ்சம் பொறுத்து ஆடுகிற அம்பியெல்லாம். திருப்பி வந்துட்டேன். கஜாலினி வந்து சின்ன பையனோட வந்து எப்படி நடந்து வரான்ட்டு பாருங்களேன். பயந்து போய் அவள் நடந்து வருது. என்ன பயமாக இருக்கா? முகத்தில் தெரியுது, அதை சொல்லவே தேவையில்லை. இப்படி ஆட்டினான்னு சொல்லுங்க. கிதேஷ் எங்கே நிற்கிறான்ட்டு வேறு ஒன்று விஷயம் தெரியாம கூட்டிகிட்டு வந்துட்டேன். பயமாக வேற இல்லையா? ஏன் பயப்படுறீங்க? வாங்க, இதுக்கே பயந்தா அப்படி ஒரு காலம் வந்தது இல்லையா? அடக்கடவுளே, அம்மாவே வந்து அங்கே போயிட்டாங்க. அம்மா அங்கே நிற்கிறா. இதில் பயந்தா அப்படி அம்மா வந்து நடுவில் தொங்க விட்டாச்சு அம்மாவை. அம்மா எப்படி இருக்கு இந்த இடத்துல நிற்கிறது? ஜீவன் இல்லாம உண்மையாவா? பாருங்க, இது வந்து பழைய ரோட்டாங்கால. இப்போ புது ரோட்டும் அதான். அந்த கீழ் பக்கத்தால் போகிறது பழைய ரோட். இதில் வந்து இஞ்சால பக்கத்தில் வந்து பேராறுண்ட தண்ணி வந்து அப்படியே இஞ்சால க்ராஸ் பண்ணி போகுது. அந்த காலத்தில் ஊராக்கள் கடந்து போகிறதே பாவிச்சது. இப்போ ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றிட்டோம். ஃபுல்லாக நடவங்க. இன்றைக்கு அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். பயமில்லாமல் நடக்கிறா. கஜாலினி அதிலே நின்றுட்டாள், வர மாட்டேன்ட்டு. கீழே இருக்கா பார்த்தா தெரியும். நிறைய கட்டுரும். முதல் தடவை வரைக்கும் பயமாக இருக்கும். பிறகு தொங்கு பால ஆசை இதோட மாறும். தொங்கு பால ஆசைக்கு இதோட வர மாட்டீங்களா? அதில் விளத்தி கொடுக்கும். போங்கம்மா. மாடி
அம்மா ஒவ்வொரு கைப்பிடியும் வந்து பார்த்து வச்சு கொண்டு இருக்கிறார். கவனம் பின்னுக்கு புள்ள. நாங்கள் கவனம் சரி, அதான் நீங்கள் கவனம். பிறகு ஐயாவுக்கு நான் பதில் சொல்லலாம். போன நான் இங்கே கரை வந்து தட்டிட்டோம், நடுவில் இருக்கிற பாலத்தை கடந்து வந்து இனி திரும்பி போகணுமே. திரும்பி போகணும், இல்லாட்டி அதால சுற்றி வாங்க. பாருங்க அம்மா வந்து எப்படி பிடிச்சி ஓட்டிக்கிறாரு பயத்தில். அம்மா வாங்க வாங்க போவோம். பயமெண்டா அதால வேறட்டா உங்களை இல்லைப்ப நான் இதாலேயே வரேன், இதோட ஆசை போயிடணும். அப்பா கவனமாம்மா. அம்மி வேறு தான் வந்து கைட் பண்ணி கொண்டு இருக்கிறார் பக்கத்தில் ரெண்டு. கவனம் நட ஜானு நட, பயப்படா, இதில் நிற்காத. கம்பியை காரணம் கொண்டு கையை விட்டுறாதுங்க. ஐயா பார்த்து கால் வைங்க சாமி. அங்கே பாருங்க ஆட்டது கடும் ஆட்டமாக இருக்கு ஒரு ஆள். இது என்ன ஆட்டம் இது? சூம்போடு சா நெருப்பு ஆடுறாங்க. அம்மா ஆட்ட போகிறேன். அம்மா என்ன செய்கிறாண்டு பா. அம்மே பின்னால் ஒரு குழந்தை பிள்ளையும் வருது. யாரோ என்னுடைய மனைவி யாரை காணவில்லையே, எங்கே போய்விட்டார்? மனைவி போய்விட்டா நேரு பயத்தில். சரி, இப்போ ஒரு மாதிரி கஜாலினியை கூட்டிகிட்டு வந்துட்டோம், சமாளிச்சு தான் வரையிலன்னு சொல்லி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பயமாக இருக்கா? அங்கால ஒரு கேங் வந்து நின்று சூப்பராக ஆடிக்கொண்டு இருக்கிறோம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கஜாலினி. இங்கே பாருங்க, ஃபுல் ஃபன் பண்ணிட்டோம். இப்படி எத்தனை பேர் இந்த இதில் ஃபன் பண்ணுறோம்ன்றதை யோசிச்சு பாருங்கள். லைஃப்பை வந்து வாழினம். நீங்கள் நடவுங்க, இன்றைக்கு உங்களுக்கு நான் சம்பவம் செய்ய மாட்டேன். நீ வளாத்தோட திரும்ப போகிறேன். உண்மையாவா? இப்படி ஆட்டினா என்னது? இதெல்லாம் படிச்சு கிடக்கு. படிச்சிருக்கா? அது அப்படிதான் இருக்கும். இந்த பலகையெல்லாம் இல்லை, அது கீழ் பக்கத்தால் எவ்வளோ இருக்கு. கடவுளே, ஒரு வெடி ஒழிச்சினா கூடி பயம். ஐயோ தண்ணி வர பொடி கிடக்கண்டு ஒரு பெரிய இது மாதிரி. ஐயோ கீழே பார்த்தா தலையை சுத்துது. கீழே தலையை சுத்துதா? பயமா இருக்கு. காணும், இதோட திரும்புவோம். சும்மா இல்லதா சரி. நீ ஆடு. இதெல்லாம் படிச்சு கிடக்கு, ஆடாது. நான் போறேன், அங்க லட்சி நிக்கிற இடம் தான் நான் போறேன். சரி, நாங்கள் ரோட் செட்டை பார்ப்போம். 1 2 3. சரி, இப்போ ரவுண்ட் ஷாட் எடுத்தாச்சு. ஆமாம், எப்படி இருந்தது இந்த பயணம்? நல்ல பயணம். சந்தோஷமாக இருந்தீங்களா? சந்தோஷமாக இருந்தது. என்ன பாலத்தில் போத்தம் பயமாக இருந்தது. சரியான பயத்தோட போனேன். வயசு கூட தானே. அது சரி, கொஞ்சம் ஹார்ட் படபடப்பாக இருந்தது. சரி, நாங்கள் இதைத்தான் சொல்லணும்னு நினச்சினா இங்கே வந்துட்டோம். நான் பக்கத்தில் வந்து காட்டுறேன் பாருங்கள்லாம் டான்ஸ் ஆடினா அதெல்லாம் பிரச்சனை இல்லை தம்பி, நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். கொப்பரேட் கிளைமால் எல்லா கட்டமும் போட இல்லாது, ஒரு சில கட்டங்கள் மியூசிக்கோடு தான் நான் போடுவேன். அந்த ஃபன் வைப் வந்து உங்களுக்கு இருக்குமோ தெரியல.
குறிப்பாக இதில் இருந்து இந்த தொங்கோ பாலத்தின் வியூவை வந்து பார்க்கலாம். நீங்கள் ரோன்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. இதிலிருந்து இங்கே பக்கம் பாருங்கள், ரோன் ஷோட்டில் பார்த்துருப்பீங்க. போல் தண்ணி வந்து போய் கொண்டிருக்கேன். உங்களை வந்து இப்படி குடும்பமாக வந்து ஃபன் பண்ணி கொண்டிருக்கு, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, அம்மாவோட வந்து இந்த தருணத்தை, இந்த நாளை வந்து எங்களோட வந்து நீங்கள் தந்ததுக்கு நன்றி. அம்மாவுக்கு வந்து நிறைய உதவிகள் வந்து அவருக்கு போகணும், வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றத சொல்லிக்கொண்டு மேலும் இந்த புள்ள மாதிரி எனக்கு இவ்வளவு உதவி செய்து இவ்வளவு எல்லாம் கொண்டு காட்டுறதுக்கு அதானே எங்களுக்கு அம்மாவுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக தெரியல, எங்களுக்கு அம்மாவோட இந்த நாளை தெரிஞ்சது வந்து எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. அதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே டீம் வந்து ஃபுல் ஃபன் பண்ணி கொண்டிருக்கணும் மன்னார்லேருந்து வந்து. அதுதான் மன்னார் என்றாலே ஃபன் தான்.